think page number 99 இருக்கிறது பார்க்குறோம். Check the properties of arithmetic mean for the example given below. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? First one, நமக்கு x ன்றது ஒரு set of numbers கொடுத்திருக்காங்க. If the mean is increased by 2, then what happens to the individual observation கேட்டிருக்காங்க. First என்னென்ன numbers கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, what are the given numbers? Given numbers equals 3, 6, 9, 12, 15. சரியா? இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். So what is mean? Mean in the sense arithmetic mean தான். Arithmetic mean ஓட formula என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sum of observations or sum of all observations என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். ஆட் பண்ணி எழுதணும். சரியா? Sum of all observations by total observations. Total அதாவது number of observations. எவ்வளோ observations இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு number. டோட்டல்னா நீங்க சம்முக்கும் டோட்டலுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பார்த்தோம்னா 3 + 6 + 9 + 12 + 15 பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ டிவைடட் பை 5. கிளியரா? இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 3 + 6 is 9, 9 + 9 is 18, 18 + 12 என்ன பார்த்தீங்கன்னா 0, ரிமைண்டர் 1, 30, 30 + 15 என்ன பார்த்தீங்கன்னா 45. ஸோ நமக்கு 45/5. மீன் இஸ் ஈக்குவல் டு மீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45 divided by 5 which is equals to 9. இப்போ நம்ம மீன் கண்டுபிடிச்சிட்டோம் 9ன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? if the mean is increased by 2. அப்போ மீன் increased by 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஆட் பண்ணிக்கணும். increased by 2. That means new mean. New mean equals 11. சரியா? நியூ மீன் என்னது? இப்போ 11. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்ஸ். இப்போ இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ணணும்? திரும்பவும் போடணும். ஸோ நமக்கு என்னது? நியூ மீன் ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதே ஃபார்முலா தான். சரியா? இப்போ நியூ மீன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. முன்னாடி என்ன பண்ணோம்? மீன் கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு மீன் தெரியும். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் இது தெரியாது. Okay, sum of observations by number of observations as usual 5 தான். So, இப்போ next step என்ன பார்த்தீங்கன்னா இதையும் multiply பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 11 multiplied by 5 that is equal to 55 equals sum of observations. Sum of with new. சரியா? New observations போட்டுக்கலாம். Sum of new observations. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் என்ன பார்த்தீங்கன்னா 45. நமக்கு நெக்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 55. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இண்டிவிஜுவல் என்ன மாறுதுன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம மீனை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அது கூட 2 ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு நியூ மீன் வருது. அப்போ நமக்கு சம் ஆஃப் நியூ அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸு? Sum of new observation minus old observations. So sum of new observation என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 55. Sum of old observation என்னன்னு பார்த்தோம்னா 45. So what is the difference? 10 is the difference. Clear? So நமக்கு how many numbers are there? Numbers எத்தனை இருக்கு? Numbers எத்தனை இருக்கு? 5. Numbers are 5. So what will be the increase in? So நம்மளுடைய question என்ன அப்படின்னு பார்த்தோம்னா individual number will be increased by 2. So நமக்கு difference 5. So difference 10. Total number of observation 5. அப்போ என்னது வரும்? நமக்கு 2. So each observation தானே கேட்டிருக்காங்க. So each individual observation will be increased by 2. சரியா? Each individual
observation இங்க நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம்ல will be increased by 2. அப்போ what is the new observations என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு நம்பர் கூடயும் என்ன பண்ணிக்கணும் 2 ஆட் பண்ணிக்கணும் that will be 3 plus 2. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க 3 அடுத்த நம்பர் என்னது 3 6 9 அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க 3 அது பண்ணிட்டாங்க 3 plus 2 அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் 6 plus 2 9 plus 2 12 plus 2 15 plus 2. So the என்ன பாருங்க 3 plus 2 is 5 6 plus 2 is 8 9 plus 2 will be 11 12 plus 2 will be 14 15 plus 2 will be 17. So இதுதான் நியூ அப்சர்வேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க மீன் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 55 வரும் கிளியரா நெக்ஸ்ட் ஸோ இந்த 2 எப்படி வந்ததுன்னா ஓல்டு அப்சர்வேஷனுக்கும் நியூ அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் போட்டுட்டோம் என்ன வருது 10 வந்தது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது 5 அப்போ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 2 தான் டிஃபரன்ஸ் 2 தான் வரும் ஸோ இந்த 2 ஈச் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இஃப் ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 3 and the last 2 items are reduced by 3. So இது நம்ம இந்த பக்கம் போடலாம் செகண்ட் கொஸ்டினோட அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 அப்சர்வேஷன்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 3 அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3 plus 3 போடணும் செகண்ட் அப்சர்வேஷன் 6 plus 3 போடணும் that is equal to 6 இங்க என்னது 6 plus 3 is 9 அப்புறமா இந்த அப்சர்வேஷன் எந்த சேஞ்சும் ஆகலன்னு சொல்றாங்க அது நம்ம அப்படியே 9ன்னு போட்டுடுறோம் அப்புறமா லாஸ்ட் 2 ஐட்டம்ஸ் ஆர் ரெடியூஸ்டு பை 3 அப்போ நம்ம என்ன போடுறோம் இங்க 12 minus 3 which is equals to 9 அதுக்கப்புறம் 15 minus 3 which is equals to 12 right இப்போ வாட் இஸ் அவர் நியூ அப்சர்வேஷன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க தென் வாட் வில் பி த நியூ மீன் கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸ் எழுதலாம் என்னது 6, 9, 9, எத்தனை 9 1 2 3 9 9 12 சரியா இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம் மீன் என்னது சம் ஆஃப் த அப்சர்வேஷன் 6 plus 9 plus 9 plus 9 plus 12 by total number of observations 5 தானே 1 2 3 4 5 இப்போ 9 3s are 27 ஒன்று 12 plus 6 is 18 இங்க பாருங்க 5 ரிமைண்டர் 1 45 so 45 by 5 which is equal to 9 so நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மீனும் என்னது 9 தானே so this mean is also 9 அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்க்ரீஸ்ட் பை 2 போட்டது நியூ மீன் வந்து 11 கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ செகண்ட் ஒன்னுக்கும் என்ன பாத்தீங்கன்னா மீன் 9 தான் தென் வாட் வில் பி த நியூ மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ மீன் இஸ் 9 தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் there is no change in mean சரியா ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் 3 ஆல இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 2 நம்பர்ஸ் 3 டிக்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு சேஞ்ச் மீன்ல சேஞ்ச் கிடையாது